வணக்கம் வடகராசி நேயர்களே. இன்னைக்கு நாங்க பேச போற விஷயம் உங்க வாழ்க்கையே முற்றிலுமா மாற்றி அமைக்க போகுது. ரொம்ப நாளா நீங்க அனுபவிச்ச வலிகள், அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சு. குறிப்பா இந்த ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ரொம்ப பெரிய அளவுல மாறப் போறது. இங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் உங்களை தேடி வரப்போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளவோ பேரை நம்பி ஏமாந்திருப்பீங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க தான் உங்க சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. உங்க நல்ல மனசுக்கு ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரப்போறது இல்ல. உங்க தலையெழுத்து தலைகீழா மாறப் போறது. இது வரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை உயரும். ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு கிடைக்க போற இந்த பெரிய அதிர்ஷ்டத்தை பத்தியும் நடக்க போற சில முக்கியமான விஷயங்களை பத்தியும் நீங்க யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. குறிப்பா ஒரு 5 ரகசியங்களை நீங்க உங்க உசுறு போனாலும் உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ இல்ல நெருங்கின ஆட்கள் கிட்டயோ சொல்லவே கூடாது. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெரிய யோகம் அப்படியே கிடையாகிடும். அதனால கொஞ்சம் கூட பொறுமை இழக்கால நான் சொல்றத முழுசா மனசுல வாங்கிக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் இல்லை. சொந்த பந்தங்கள் உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காத நேரங்கள் நிறைய இருந்திருக்கு. கடகராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட அதை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க பட்னியா கிடைக்கிற ஆளுங்க நீங்க. ஆனா இந்த நல்ல மனசுக்கு இந்த உலகத்துல கிடைச்சது என்னவோ வெறும் ஏமாற்றமும் கண்ணீரும் தான். யாருக்கெல்லாம் நீங்க ஓடி உதவி பண்ணீங்களோ அவங்க எல்லாரும் நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை திரும்பி கூட பாக்கல. உங்க முதுகுல புத்தனதை எல்லாம் வெளியாளுங்க கிடையாது. உங்க கூடவே உட்காந்து சாப்பிட்ட உங்க சொந்தக்காரங்களும் நீங்க ரொம்ப உயிரா நம்பின ஆட்களும் தான். இதையெல்லாம் நினைச்சு நினைச்சு உங்க மனசு ரொம்பவே காயப்பட்டு போயிருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கை அவ்வளவு தானா, நாம எப்பவுமே இப்படிதான் கஷ்டப்படணுமான்னு நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க. வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ராத்திரி தூங்க போகும்போது தலையணை நனையிற அளவுக்கு அழுதுட்டு காலையில ஒண்ணுமே நடக்காத மாதிரி வெளியே நடமாடுற தைரியம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு உங்க கிரக நிலை ரொம்ப நடுவான இடத்துக்கு வருது. நீங்க இழந்தது உங்ககிட்ட இருந்து புடுங்கப்பட்டது எல்லாமே வட்டியும் முதலுமா உங்க கைக்கு வந்து சேரப்போறது. உங்க ராசி நாதன் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு. இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில இருந்த ஒரு காரிருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் கை வச்ச காரியம்லாம் சிறப்பா நடக்கும். ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த கல காரியங்கள் இப்ப ரொம்ப சுலபமா நடந்து முடியும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கெட்டி மேளம் கொப்பரை சத்தம் கேட்கும். உடம்புல இருந்த தீராத வியாதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகும். மனசுல ஒரு இனம் புரியாத நிம்மதி வந்து சேரும். ஆனா இதுல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உங்க ராசிக்கு கண் திருஷ்டி ரொம்ப அதிகம். நீங்க கொஞ்சம் நல்லா உடுத்திட்டு வெளியே போனாலே உங்களை பார்த்து பொறாமப்படுற கூட்டம் உங்க சுத்தி எப்பவுமே இருக்கு. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போற நல்ல விஷயங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அதுல மூச்சு விடாம காப்பாற்ற வேண்டிய முதல் ரகசியம் உங்க பண வரவு. ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பல வழிகள்ல இருந்து பணம் தேடி வரப்போகுது. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ரொம்ப நாளா உங்களுக்கு வர வேண்டிய கணம் அடைபட்டு கிடந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும். உங்களோட தொழில்ல நீங்க எதிர்பார்க்காத லாபம் கிடைக்கும். வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சு வருமானம் பல மடங்கு உயரலாம். இந்த மாதிரி பணமழை பொழியும் போது அதை பத்தி உங்க கூட பழகிறவங்க கிட்ட பெருமையா சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்களோட பொறாம பார்வை உங்களால பொட்டா வந்த பணம் வந்த வழியே திரும்பி போயிடும். அதனால காசு கண சம்பந்தமான எந்த ஒரு ரகசியத்தையும் உங்க வருமானம் இவ்வளவு உயர்ந்திருக்குங்கிறதையும் நீங்க ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும். எளிய ஆளுங்க கிட்ட நீங்க ஏதோ முன்னாடி இருந்த மாதிரி ஒரு சாதாரண நிலையில இருக்கிற மாதிரியே காட்டிக்கோங்க. அப்போதான் அந்த கண் திருஷ்டியில இருந்து நீங்க தப்பிக்க முடியும். கடக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ரொம்ப இரக்க குணம் அதிகம். அதனால யாராவது வந்து கஷ்டம்னு சொன்னா உடனே உங்ககிட்ட இருக்கிறத எடுத்து கொடுத்துருவீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா உங்ககிட்ட பணம் வாங்குறவங்க அதை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லனா உங்களுக்கு விரோதியாவும் மாறிடுவாங்க. அதனால பண விஷயத்துல ரொம்ப பராரா இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்கும் பெரிய அளவுல கடன் கொடுக்காதீங்க. 2வது ரகசியம் உங்க குடும்பத்துல நடக்க போற சுப காரியங்கள் பற்றியது.
உங்க வீட்ல ஒரு கல்யாண பேச்சோ இல்ல வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடோ நடந்தா அது முழுசா முடிஞ்சு கையில பத்திரமோ இல்ல கல்யாண பத்திரிகையோ வர்ற வரைக்கும் அதை பத்தி வெளியே ஆட்கள் கிட்ட பேசாதீங்க. நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்க சொந்தக்காரங்க கிட்ட இத சொன்னீங்கன்னா அவங்க முகத்துக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வந்தான்னு வைத்தறிச்சல் கடுவாங்க. அந்த தீய எண்ணனே உங்க வீட்டுல நடக்க இருந்த நல்ல காரியத்தை தடுத்து நிறுத்திடும். தலைமுறை நீங்க இதை அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு காரியம் நல்லபடியா முடிய போகுதுன்னு நினைச்சு சந்தோஷமா யார்கிட்டயாவது சொல்வீங்க. அடுத்த நாளே அந்த காரியம் சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண் திருஷ்டி தான். அதனால உங்க வீட்டுல நடக்கிற எந்த ஒரு முன்னேற்றத்தையும் 4 சுவர்த்துக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை கூட வெளியில காட்டிக்காதீங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறத பார்த்தாலே உங்களை பிரிக்கிறதுக்கு பல பேர் திட்டம் போடுவாங்க. 3வது விஷயம் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள். நீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்க போறீங்க இல்ல வேற ஒரு நல்ல வேலைக்கு நாட போறீங்கன்னா அத பத்தி சம்பந்தம் இல்லாத ஆட்கள் கிட்ட விவாதிக்காதீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்த சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த திட்டங்களை உங்க கூடவே வச்சுக்கோங்க. வெளியில சொல்லும் போது பலர் உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு பதிலா உங்களால இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி உங்க தன்னம்பிக்கையை உடைப்பாங்க. கடகராசிக்காரங்க இயற்கையாலே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறவங்க. யாராவது ஒரு சின்ன எதிர்மறையான வார்த்தை சொன்னா கூட அது உங்க மனச ரொம்ப ஆழமா பாதிச்சிடும். அதனால உங்க கனவுகள் உங்க லட்சியங்கள் எல்லாமே செயல்ல இறங்குற வரைக்கும் வெளிய உலகத்துக்கு தெரியக்கூடாது. நீங்க அமைதியா இருந்து உங்க உழைப்பால முன்னேறி காட்டுங்க. உங்க வெற்றி பேசணுமே தவிர உங்க வார்த்தைகள் பேசக்கூடாது. ஜூலை 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க சிந்தனை ரொம்ப தெளிவாகும். என்ன செய்யலாம், எப்படி முன்னுக்கு வரலாம்னு ஒரு நல்ல யோசனைகள் தோன்றும். அதையெல்லாம் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு அமைதியா வேலை செய்ய பழகுங்க. 4வது ரகசியம் என்னன்னா உங்களுடைய ஆன்மீக நலம் மற்றும் உங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஜூலை 7க்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய தெய்வீக சக்தி கிடைக்க போகுது. நீங்க கும்பிடுற குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை ரொம்ப நெருக்கமா வழி நடத்த போகுது. ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய மனக்குழப்பம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். இந்த நேரத்துல நீங்க செய்யற சில பரிகாரங்கள், நீங்க போற கோவில்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் எதையுமே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் இந்த கோவிலுக்கு போனேன், இந்த பரிகாரம் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாம் நல்லா நடக்குது அப்படின்னு நீங்க ரொம்ப வெள்ளந்தியா போய் மத்தவங்க கிட்ட சொல்வீங்க. ஆனா அந்த வார்த்தையே உங்களுக்கு தெரிய தடையா மாறிடும். உங்க குலதெய்வத்தோட அருளும் உங்களோட பிரார்த்தனைகளும் உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் இடையில இருக்கிற ஒரு ரகசியமா மட்டுமே இருக்கணும். அதே மாதிரி உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் சரியாகி வர்றத பத்தியோ இல்ல உங்க பலவீனங்கள் பத்தியோ யார்கிட்டயும் சொல்லி பரிதாபம் தேடாதீங்க. கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் பயம் இருக்கும். எதையாவது நினைச்சு குழப்பிக்குவீங்க. ஆனா இனிமே அந்த பயம் தேவையில்லை. உங்க மனசு இரும்பு மாதிரி உறுதியாக போகுது. உங்களை அழிக்க நினைச்சவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. அதனால உங்க பலமும் பலவீனமும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். உங்களை பெற்றவங்களுக்கு கூட அது முழுசா தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. 5வது ரொம்ப முக்கியமான ரகசியம் என்னன்னா உங்களை ஏமாத்தினவங்களை பத்தி உங்களுக்கு தெரிய வர்ற உண்மைகள். இதனால் வரைக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாம கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்புனீங்க. ஆனா ஜூலை 7க்கு பிறகு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அறிவு கண்ணை திறக்க போகுது. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரும். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, எப்படி உங்களை ஏமாத்தினாங்கிற முழு விவரமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இந்த இடத்துலதான் நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட உடனே நேரா போய் அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. நீ எனக்கு பண்ண துரோகம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு அவங்க முகத்துக்கு நேரா ஆத்திரப்பட்டு சொல்லிடாதீங்க. இதுதான் நீங்க காக்க வேண்டிய 5வது ரகசியம். அவங்க உண்மை முகம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறத அவங்களுக்கு தெரிய விடாதீங்க. அவங்க முன்னாடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்ப இயல்பா நடிங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா அவங்க உங்களை வீழ்த்த வேற புது வழிகளை தேடுவாங்க. நீங்க அமைதியா இருந்து அவங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி வரணும். கடகராசிக்காரங்க என்னைக்குமே யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டீங்க. அதனால அவங்கள தெளிவாங்கணும்னு நினைக்காம அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து சத்தம் இல்லாம நிரந்தரமா தூக்கி எரிஞ்சிடுங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்குலாம் அந்த மேல இருக்கிறவன் கணக்கு வச்சுக்கிட்டு தான் இருக்கான். இருட்டு அறையில நீங்க வடிச்ச ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கண்டிப்பா இனிமே கலன் உண்டு. உங்க ராசிநாதன் சந்திரன் இப்போ உங்களுக்கு முழு பலத்தையும் கொடுக்க போறாரு. குரு பகவானோட பார்வை உங்க ராசி மேல ரொம்ப அருமையா விழப்போகுது. உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் வாயடிச்சு போய் நிக்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. இந்த ஜூலை 7க்கு அப்புறம் வரப்போற மாற்றங்கள் சாதாரணமான மாற்றங்கள் கிடையாது. இது ஒரு யுகப்புரட்சி மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்க போகுது.
நீங்க ஆசைப்பட்ட வீடு வாங்க நினைச்ச வண்டி, உங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் எல்லாமே சிறப்பா அமைய போகுது. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 5 ரகசியங்களை நீங்க எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் உடைச்சிடக்கூடாது. இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவங்க கிடையாது. குறிப்பா கடகராசிக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சு காரியம் சாதிக்கிறவங்க தான் அதிகம். உங்க உழைப்பு, உங்க வியர்வை, உங்க கண்ணீர், இது 3க்கும் இனிமேதான் உண்மையான மதிப்பு கிடைக்க போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஏறி வந்த படிகள் எல்லாமே வழுக்கு மரமாதான் இருந்துச்சு. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி இழுத்து விடுறதுக்கு 1000 பேர் இருந்தாங்க. சொந்தக்காரங்க மத்தியில ஒரு சுப நிகழ்ச்சியில போய் முதல் ஆளா நிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு கூச்சமா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட காசு இல்லையே, நம்மள யார் மதிக்க போறாங்கிற ஒரு கால்வ மனப்பான உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போயிருக்கு. இனிமே அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. இங்க உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அதே இடத்துல உங்களை தேடி வந்து மாலை மரியாதை செய்ய போறாங்க. ஆனா அந்த நேரத்திலயும் நீங்க பழைய கஷ்டங்களை மாந்திரப்படாது. உங்களை யார் யாரெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க, உங்ககிட்ட உதவி கேட்பாங்க. அப்போ உங்கள் மனசு இறக்கப்பட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சிடாதீங்க. ஏன்னா பாம்பு என்னைக்குமே தன்னோட விஷத்தை மாத்திக்காது. அவங்க திரும்பவும் உங்களை கடிக்கிறதுக்கு தான் நேரம் பார்ப்பாங்க. அதனால ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. எந்த அளவுக்கு உங்களுக்கு யோகம் வருதோ அந்த அளவுக்கு நீங்க அமைதியா இருக்க பழகிக்கணும். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனா கடகராசிக்காரங்க, நீங்க வாய் விட்டு உங்க சந்தோஷத்தை வெளியே சொன்னா உங்க அதிர்ஷ்டம் உங்களை விட்டு போயிடும். அதை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பயம் இனிமே முற்றிலுமா விலகிடும். இத்தனை நாளா நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆகுமோ, கடன் தொல்லை கழுத்தை நெரிக்குதே, இதுல இருந்து எப்படி வெளியே வரப்போறோம்னு பலவிதமான யோசனைகள் உங்களை நிம்மதியா தூங்க விடாம செஞ்சிருக்கோம். ஆனா ஜூலை 7க்கு அப்புறம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறுறதால உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு புது தைரியம் பிறக்கும். இனிமே எது வந்தாலும் பாத்துக்கலாம், நம்மால சாதிக்க முடியுங்கிற ஒரு அபாரமான நம்பிக்கை உங்க மனசுல ஆழமா பதியும். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்கு, பல பேருக்கு செஞ்ச உதவிகளுக்கு இப்போ பலன் கிடைக்கிற நேரம் வந்துடுச்சு. நீங்க உதவி செஞ்சவங்க இல்லைன்னா உங்களை நடந்திருக்கலாம், ஆனா அந்த மேல இருக்கிற தெய்வம் அதை மறக்கல. உங்க கர்ம வினைக்கடி நீங்க அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க. இனிமே வரப்போறது எல்லாமே வசந்த காலம்தான். நீங்க தொழில் செய்யறவங்களா இருந்தா இது நாள் வரைக்கும் தொழில இருந்த வந்த நிலை மாறி ஒரு பெரிய வேகம் பிறக்கும். புதுசா வாடிக்கையாளர்கள் வருவாங்க, உங்க வியாபாரம் பல மடங்கு பெருகும். லாபம் கண்ணுக்கு தெரியற அளவுக்கு நல்லாவே வரும். ஆனா இதுலயும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். வியாபாரம் நல்லா நடக்குதுன்னு நினைச்சு யாரையும் முழுசா நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. குறிப்பா பணம் புழங்குற இடத்துல நீங்களே நேரடியாக கண்காணித்துல இருக்கிறது ரொம்ப ரகசியம். கடக ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பலவீனமே, யாராவது 2 வார்த்தை அன்பா பேசிட்டா போதும் அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிடுவீங்க. இந்த ஏமாளித்தனத்தை இனிமே நீங்க மூட்டை கட்டி வச்சிடணும். உங்க முளைத்த சுரண்டிக்கிட்டு உங்களை ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டவங்க கூட்டத்துல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விலக்கிக்கணும். இனிமே உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க சந்தோஷம், இதுக்கு மட்டும்தான் நீங்க முன்னுரிமை கொடுக்கணும். குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே சுமூகமா முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாத கஷ்டப்படுற கடகராசி தம்பதிகளுக்கு இந்த ஜூலை 7க்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி தேடி வரும். உங்க வீட்டுல மழலை சத்தம் கேட்கிற நேரம் நெருங்கிடுச்சு. அதே மாதிரி குழந்தைங்களோட படிப்பு, அவங்களோட வேலை வாய்ப்பு சம்பந்தமா நீங்க ரொம்ப நாளா பட்டுக்கிட்டு இருந்த கவலைகளும் இனிமே தீர்ந்துடும். உங்க பிள்ளைங்க உங்களுக்கு பெருமை தேடி தர அளவுக்கு அவங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவாங்க. சொந்த வீடு வாங்கணும்னு பல வருஷமா கனவு கண்டுகிட்டு அதுக்காக சிறுக சிறுக பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கனவு நனவாகிறதுக்கான வாசல் இப்போ இருக்க போகுது. ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு பண உதவி கிடைச்சோ இல்ல வங்கி கடன் மூலமாவோ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சொந்த வீட்டை கட்டுறதுக்கான வேலைகளை ரொம்ப சீக்கிரமே ஆரம்பிக்க போறீங்க. இந்த பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட ரொம்பவே சகஜமா ஒண்ணுமே நடக்காத மாதிரி நெருங்கி வருவாங்க. இது வரைக்கும் உங்களை நடிக்காதவங்க இன்னைக்கே உங்ககிட்ட வந்து வலிய உறவு கொண்டாடுவாங்க. அப்ப நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்க உங்ககிட்ட வர்றது உங்க மேல உள்ள பாசத்தினால கிடையாது, உங்ககிட்ட வந்திருக்கிற அந்த வசதியையும் வளர்ச்சியையும் பார்த்துதான் வர்றாங்கிறத நீங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். அவங்க கிட்ட சிரிச்சு பேசுங்க, ஆனா மனசுக்குள்ள ஒரு இடைவெளியை எப்பவுமே பராமரிச்சுக்கிட்டே இருங்க.
உங்க ரகசியங்களை, உங்க அடுத்த கட்ட நகர்வுகளை தயவு செஞ்சு எந்த உணர்ச்சி வசப்படுதலுக்கும் இடம் கொடுத்து வெளியே சொல்லிடாதீங்க. உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய கோட்டையை கட்டி அதுக்குள்ள உங்க திட்டங்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. நம்பி இருக்கிற உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் நீங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்களே தவிர இந்த வெளி உலகத்துக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்தே பழகிட்டீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தாலும் கூட உங்க குடும்பத்துக்காகவும் சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் உங்க ஆசைகளை தியாகம் பண்ணிட்டு அமைதியா போயிடுவீங்க. அந்த தியாகத்துக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது. இவன் எப்பவுமே இப்படித்தான், என்ன செஞ்சாலும் கோவிச்சுக்க மாட்டான், எது கொடுத்தாலும் வாங்கிக்குவான் அப்படின்னு உங்களை ரொம்ப சாதாரணமா எடை போட்டு வச்சிருக்காங்க. அந்த எண்ணத்தை நீங்க உடைக்க வேண்டிய நேரம் இது. உங்களோட தகுதியையும் திறமையையும் இந்த உலகத்துக்கு நீங்க நிரூபிச்சு காட்டணும். உங்களுக்கு வரப்போற இந்த புதிய ஆற்றலை வச்சு உங்களுக்கான ஒரு கனி அடையாளத்தை நீங்க உருவாக்கிக்கணும். நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் இனிமே தொலங்க போது, உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொள்ள போது. ஒரு சபையில நீங்க பேசினாத எல்லாரும் அமைதியா கேட்கிற அளவுக்கு உங்களோட அந்தஸ்து உயர போகுது. அதனால இந்த பொன்னான நேரத்தை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் தவற விட்டுடாதீங்க. கடவுள் கொடுக்கிற இந்த வரக்கை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க தொட வேண்டிய உச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. உங்க உடம்புல இத்தனை நாளா இருந்த அசதி, தூக்கமின்மை, ஒரு விதமான மன அழுத்தம், இது எல்லாமே ஜூலை 7க்கு அப்புறம் காத்துல கரைஞ்ச மாதிரி காணாத போக போகுது. ராத்திரி படுத்தா எந்த சிந்தனையும் இல்லாத நிம்மதியான தூக்கம் வரும். ஆனா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு இல்ல, இனிமே யார்கிட்டயும் போய் புலம்பாதீங்க. ஏன்னா உங்க கஷ்டத்தை கேட்டு அனுதாபப்படுற மாதிரி நடிப்பாங்களே தவிர மனசுக்குள்ள இவங்க இன்னும் கஷ்டப்படணும்னு தான் பல பேர் நினைப்பாங்க. உங்களோட அந்த ஆரோக்கியமான மாற்றத்தை நீங்க மட்டுமே உணர்ந்து சந்தோஷப்படுங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புது தெம்பு உங்களுக்குள்ள வர்றத நீங்களே காப்பீங்க. அந்த சுறுசுறுப்பை உங்க முன்னேற்றத்துக்கு மட்டும் முழுமையா பயன்படுத்துங்க. காசு கணம் கையில தாராளமா புழங்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஆளுங்க பண்ற முதல் தப்பு என்னன்னா, அதை மத்தவங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறது தான். ஒரு சின்ன நகை வாங்கினாலோ இல்ல வண்டி வாங்கினாலோ உடனே எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படுவீங்க. இனிமே அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. இப்ப எல்லாரும் பாக்குற மாதிரி ஊர் முழுக்க உங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தாதீங்க. உங்க கடகராசிக்கு மத்தவங்க பார்வைப்பட்டாலே போதும், வந்த அதிர்ஷ்டம் அப்படியே நின்னுடும். நீங்க பெரிய பங்களாவே பட்டினாலும் அது வெளியில பாக்குறவங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியற மாதிரி நடந்துக்கோங்க. உள்ளுக்குள்ள நீங்க ராஜா மாதிரி மாளுங்க, ஆனா வெளியில ரொம்ப எளிமையா பழகுங்க. இந்த ஒரு தந்திரத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. குறிப்பா கடகராசி பெண்களை பத்தி இங்க சொல்லியே ஆகணும். உங்களுக்காகவே வாழ்றதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் குடும்பம், குழந்தைங்க, கணவர்னு மத்தவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைச்சு தேஞ்சு போயிருப்பீங்க. நீங்க என்ன செஞ்சாவும் அது ஒரு புற சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்திருக்கும். உங்க அருமை யாருக்கும் புரியலையேன்னு நீங்க தனியா உட்காந்து அழுத நாட்கள் தான் அதிகம். ஆனா இனிமே உங்களுக்கான காலம் கருந்துடுச்சு. உங்களை புற சொன்னவங்க வாயாலேயே உங்களை பத்தி பெருமையா பேச வைக்கிற அளவுக்கு உங்க நிலைமை மாறும். உங்க குடும்பத்துல உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்க வார்த்தைக்கு வீட்டுல ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். ஆனா இந்த மரியாதை கிடைக்கிறப்பவும் நீங்க ரொம்ப அடக்கமாவே இருங்க. உங்களோட அந்த அமைதி தான் உங்களை இன்னும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லைன்னா, மத்தவங்களுக்கு முடியாது அப்படின்னு சொல்ல பழகிக்கோங்க. யார் எந்த உதவி கேட்டாலும் உங்க நிலைமையை கூட யோசிக்காம உடனே செஞ்சிடுறீங்க. இனிமே அந்த பழக்கத்தை மாத்திக்கோங்க. உங்களுக்குள்ள கொஞ்சம் சுயநலம் வரணும், அதுல தப்பே இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமா மத்தவங்களுக்காக வாழ்ந்து நீங்க கண்ட தலை ஒண்ணுமே இல்ல. ஜூலை 7க்கு அப்புறம் உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. இந்த நேரத்துல உங்க உழைப்பு, உங்க பணம், உங்க நேரம், இது எல்லாமே உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் மட்டும்தான் போய் சேரணும். உங்களை நம்பி வரவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவிய பண்ணுங்க. ஆனா உங்க வாழ்க்கையே பணைய வச்சு யாருக்கும் எதுவும் செய்யாதீங்க. உங்களோட இந்த மாற்றம் சில பேருக்கு பிடிக்காம போகலாம், உங்களை பத்தி தப்பா பேசலாம். அதையெல்லாம் காதலியே வாங்கிக்காதீங்க. உங்க பயணம் உங்க வெற்றியை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். இது வரைக்கும் பல முறை நீங்க தோத்து போயிருக்கலாம். ஆனா அந்த தோல்விகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. யார நம்பணும், யார நம்ப கூடாதுங்கிற வித்தையை நீங்க இப்போ நல்லாவே கத்துக்கிட்டீங்க. இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்க இனிமே வைக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப அழுத்தமா இருக்க போறது. உங்களை முட்டாள்னு நினைச்சவங்க முன்னாடி நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு நிரூபிக்க போறீங்க. சத்தமே இல்லாம நீங்க செய்ய போற சில காரியங்கள் சுத்தி இருக்கிற எல்லாரையும் ராயடைக்க வைக்க போறது. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம கடந்த காலத்துல நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு இனிமே நடக்க போற நல்ல விஷயங்களை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா நடைபோடுங்க. மேல இருக்கிறவன் உங்க பக்கம் இருக்கான். அதனால எந்த தீய சக்தியானும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது.
இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நீங்க செய்யாத தப்புக்கு கூட பல தடவை பலிகடாவா மாறி இருப்பீங்க. நீங்க ஒரு நல்ல எண்ணத்துல செஞ்ச காரியத்தை கூட சுத்தி இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க மேல இருந்த கடுமையான திருஷ்டியும் சில எதிர்மறை ஆற்றல்களும் தான். ஆனா ஜூலை 7க்கு பிறகு உங்க முன்னோர்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு கலசம் மாதிரி செயல்பட போகுது. உங்களை அழிக்கணும்னு நினைச்சு சில பேர் செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாமே தவிடுபொடியாகி அவங்களுக்கே திரும்பி போக போகுது. இனிமே நீங்க தொட்டது துலங்கும். உங்களை சுத்தி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் உருவாகும். உங்க முகம் எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு பேஜஸோட பிரகாசிக்க போகுது. அதனால இனிமே எந்த இருட்டையும் பார்த்து பயப்பட தேவையில்லை. உங்களுக்கான விடியல் வந்துடுச்சு. வேலை பாக்குற இடத்துல நீங்க சந்திச்ச அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. நீங்க மாடு மாதிரி முளைச்சிருப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கான பேரை வேற யாரோ ஒருத்தர் தட்டிக்கிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தட்டி போயிட்டே இருந்திருக்கும். இதனாலேயே பல நேரம் இந்த வேலையே வேண்டாண்டா சாமி அப்படின்னு உங்க மனசு வெறுத்து போயிருக்கும். ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. உங்கள வேலை வாங்கின மேல அதிகாரிகள் கூட உங்க திறமைய பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க செயல்பாடு மாறப்போகுது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த திடீர் வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. ஆனா இந்த இடத்துலயும் மறுபடியும் சொல்றது ஒண்ணுதான், இந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்ச உடனே அது உங்க சக ஊழியர்கள் கிட்ட ரொம்ப பெருமையா பேசாதீங்க. அமைதியா உங்க வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. பல கடக ராசிக்காரங்களோட பெரிய கவலையே அவங்க கலையை சுத்தி இருக்கிற கடன் பிரச்சனை தான். வாங்கின கடனை எப்படி அடைக்க போறோம், நாளைக்கு கடன் கொடுக்கவன் வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டா நம்ம மானம் என்ன ஆகுங்கிற கவலை உங்களை ராத்திரிகள் தூங்க விடாம செஞ்சிருக்கோம். இல்ல காசு வந்தாலும் அது வந்த வேகத்துல செலவாகிடுதே, ஒரு பைசா கூட மிச்சம் பிடிக்க முடியலையேன்னு ரொம்பவே ஏங்கி போயிருப்பீங்க. ஆனா ஜூலை 7க்கு அப்புறம் உங்க பொருளாதார நிலையில வரப்போற அந்த அசுர வளர்ச்சி உங்க கடன் சுமைய கொஞ்சம் கொஞ்சமா முழுசா அடைக்க வைக்க போறது. நீங்க எதிர்பார்க்காத பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வந்து சேரும். அந்த வருமானத்தை வச்சு முதல்ல உங்க கடன் எல்லாம் அடைச்சு முடிச்சிட்டு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட போறீங்க. இனிமே கடன் வாங்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு வராது. மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்க நிலைமை உயரும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் விஷயத்துல நீங்க இனிமே ரொம்ப உஷாரா இருக்கணும். காசு பணம் இருக்கும்போது உங்களை கொண்டாடினவங்க நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை கண்டுக்கவே இல்லைங்கிறத நீங்க கண்கூடா காத்துட்டீங்க. அதனால இனிமே எந்த சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கும் போய் முதல் ஆளா நின்னு வேலை செய்யாதீங்க. அவங்க கூப்பிட்டாங்களா போனமா சாப்பிட்டமான்னு அமைதியா ஓரமா நின்னுட்டு வந்துட்டே இருங்க. உங்க குடும்ப விஷயங்கள்ல எந்த சொந்தக்காரங்களையும் தலையிட விடாதீங்க. நீங்க பாசமா இருக்கேன்னு சொல்லி உங்க வீட்டு ரகசியங்களை அவங்க கிட்ட பொட்டினீங்கன்னா அதையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி உங்களை வீழ்த்துவாங்க. உங்களுக்கு உண்மையான சொந்தம் உங்க கணவன் மனைவி உங்க குழந்தைங்க மட்டும்தான். அவங்களுக்காக மட்டும் உங்க உழைப்பை கொடுங்க. மற்றவங்களுக்காக உங்க வாழ்க்கையை வீணாக்காதீங்க. கடகராசிக்காரங்க இயற்கையாவே ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்க. சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோபப்படுவீங்க. அதே மாதிரி சடுக்குன்னு அழுதுடுவீங்க. உங்களோட இந்த குணத்தை தான் பல பேர் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. உங்களை உத்துப்பேத்தி விட்டு வேடிக்கை பாக்குறதுக்குமே ஒரு கூட்டம் உங்க கூடவே இருக்கு. இனிமே உங்க உணர்ச்சிகளை நீங்க உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். யார் என்ன சொன்னாலும் சட்டுன்னு ரியாக்ட் பண்ணாதீங்க. அவங்க உங்களை சீண்டி விட்டாலும் ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் உதிர்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. உங்க அமைதி தான் அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கடலையே கொந்தளிச்சிட்டு இருந்தாலும் வெளியில ரொம்ப அமைதியான முகம் காட்ட கழகிக்கோங்க. இந்த பக்குவம் மட்டும் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா இந்த உலகத்துல உங்களை அசைச்சுக்க ஒரு ஆளாலும் முடியாது. உங்க கூடவே இருந்து நண்பர்கள்னு சொல்லிக்கிட்டு உங்க முதுகுல குத்துனவங்களை பத்தி நீங்க ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க. நீங்க எப்பவுமே நட்புக்காக உயிரையே கொடுக்கற ஆளுங்க. ஆனா அந்த நட்பு உங்களுக்கு கொடுத்தது வெறும் ஏமாற்றமும் துரோகமும் தான். ஜூலை 7க்கு அப்புறம் உங்களுக்கான உண்மையான உறவுகள் யார் யாருன்னு உங்களுக்கே வெளிச்சம் போட்டு காட்டப்படும். போடி முகமூடி போட்டுட்டு உங்க கூடவே சுத்தினவங்க எல்லாரும் தானாகவே உங்க வாழ்க்கையை விட்டு விலகிடுவாங்க. அந்த நேரத்துல நீங்க அவங்கள நினைச்சு கொஞ்சமும் வருத்தப்படக்கூடாது. இதெல்லாம் நடக்கிறது உங்க நல்லதுக்கு தான் நினைச்சிட்டு உங்க இலக்க நோக்கி மட்டும்தான் நீங்க பயணிக்கணும். உங்களை சுத்தி இனிமே ஒரு நல்ல நண்பர்கள் வட்டம் உருவாகும். அவங்க உங்க வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையாக இருப்பாங்க. பாக பிரிவினை இல்ல, நில சம்பந்தமான ஏதாவது பிரச்சனையில நீங்க ரொம்ப வருஷமா சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமே அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது.
கோர்ட் கேஸ்னு அலைஞ்சு அலைஞ்சு உங்க உடம்பும் தேஞ்சு உங்க மனசும் தேஞ்சு போயிருக்கும். நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் பல சூழ்ச்சிகளால நீங்க தோத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ கிரகங்கள் உங்களுக்கு முழுமையா துணை நிக்கிறதால அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரப்போகுது. ரொம்ப சுலபமா அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்து உங்களுக்கான சொத்து உங்க கைக்கு வந்து சேரும். ஆனா இதுலயே நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும். வெற்றி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எதிராளியை போய் சீண்டாதீங்க. உங்களுக்கானதை வாங்கிக்கிட்டு சத்தம் இல்லாம அந்த இடத்த விட்டு விலகிடுறது தான் இப்போதைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பலம். இந்த ஜூலை 7ங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண நாளா இருக்க போறது இல்ல. இது உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு பொன்னான நாள். ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்றது, அந்த 5 ரகசியங்களை மட்டும் நீங்க யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. உங்க பண வரவு, வீட்டு விசேஷங்கள், எதிர்கால திட்டங்கள், உங்க பலம் பலவீனம், உங்களை ஏமாத்துனவங்களை பத்தின உண்மைகள், இது பஞ்சையும் உங்க உசுறு போனாலும் வெளியில சொல்லாதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ரகசியங்களை பாதுகாக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க அதிர்ஷ்டம் பெருகிக்கிட்டே போகும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. கடகராசிக்காரங்க இத்தனை வருஷமா ரொம்பவே பொறுமையா இருந்தீங்க. இனிமே நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. உங்களுக்கான சிம்மாசனம் தயாராகிடுச்சு. அதுல ஏறி உட்கார வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. அதனால எந்த ஒரு சலனத்துக்கும் இடம் கொடுக்காம உங்க உழைப்ப மட்டும் நம்பி முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்காம தைரியமா வீறு நட போடுங்க. இதுவரைக்கும் நீங்க பல திறமைகளை உங்களுக்குள்ளேயே முடக்கி வச்சிருப்பீங்க. 4 பேர் முன்னாடி போய் நம்ம திறமையை காட்டினா அவங்க என்ன நினைப்பாங்களோ, ஏளனமா சிரிப்பாங்களுங்கிற தயக்கத்திலேயே உங்க வாழ்க்கையில பல பொன்னான வாய்ப்புகளை நீங்க தவறவிட்டிருக்கீங்க. ஆனா ஜூலை 7க்கு அப்புறம் உங்களுக்கான அந்த ஏடை தானாகவே அமைய போகுது. நீங்க எதிர்பார்க்காத ஒருத்தர் மூலமா உங்க திறமை வெளிச்சத்துக்கு வரப்போகுது. முகம் தெரியாத ஆட்கள்லாம் உங்களுக்கு தெரிய அளவுல உதவி செய்ய போறாங்க. சொந்தக்காரங்க கைவிட்டாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தயக்கத்தை தூக்கி எரிஞ்சிட்டு தைரியமா முன்னாடி வந்து நிக்கணும். எனக்கு இது வராது, என்னால இது முடியாதுன்னு இனிமே நீங்க சொல்லவே கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அபாரமான சக்தி இப்ப முழுசா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதனால நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது. கணவன் மனைவிக்குள்ள பல வருஷமா பேசிக்காம இருந்தாலோ, இல்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளால பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாலோ, இந்த நேரம் உங்களை ஒண்ணு சேர்க்க போறது. உங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த வீண் பிடிவாதம், கோபம் எல்லாமே பனி மாதிரி விளைவிடும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிக்கீங்க. குறிப்பா உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தின ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. அவங்களோட படிப்பு விஷயமா நீங்க நினைச்சது ரொம்ப சுலபமா நிறைவேறும். ஆனா இந்த சந்தோஷத்தெல்லாம் உங்க சொந்த பந்தங்கள் கிட்ட போய் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னு தெரிஞ்சாலே திரும்பவும் உங்களுக்குள்ள எப்படி சண்டையை மூட்டி விடலான்னு தான் அவங்க யோசிப்பாங்க. அதனால உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற சந்தோஷத்தை 4 செவத்துக்குள்ளேயே பத்திரமா கூட்டி வச்சுக்கோங்க. உங்களை தேடி வர சொந்தக்காரங்க கிட்ட ரொம்ப சாதாரணமா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பழகிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ரொம்ப நாளா சிறுக்க சேர்த்து வச்சிருந்த ஒரு சின்ன சேமிப்பு இப்ப உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்க போகுது. ஒரு சின்ன நிலம் வாங்குறதுக்கோ இல்ல ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ அந்த பணம் உங்களுக்கு ஒரு பெரிய மூலதனமா அமைய போகுது. தொழில் தொடங்குற எண்ணம் இருந்தா அதுக்கான முழு முயற்சியில இப்போ நீங்க இறங்கலாம். உங்களை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால எந்த ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் பல தடவை தீர விசாரிச்சுட்டு அப்புறமா பணத்தை போடுங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாருன்னு கண்ணை மூடிக்கிட்டு எந்த விஷயத்திலையும் இறங்கிடாதீங்க. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன சொல்லுதோ அது மட்டும் கேளுங்க. கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு உள்ளுணர்வு இருக்கும். அது எப்பவுமே பொய் சொல்லாது. உங்க மனசுக்கு சரின்னு பட்டா மட்டும் அந்த காரியத்துல இறங்குங்க. நிச்சயமா அதுல உங்களுக்கு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப நாளா ஒரே இடத்துல முடங்கி கிடந்தது போதும்னு தோணும். நல்ல விஷயமாவோ இல்ல தொழில் சம்பந்தமாவோ நீங்க வெளியூர் இல்ல வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜூலை 7க்கு அப்புறம் உங்களை தேடி வரப்போகுது. இடமாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. சொந்த ஊர்ல உங்களை அவமானப்படுத்தினவங்க மத்தியில நீங்க நேர ஒரு இடத்துக்கு போய் பெரிய அளவுல சாதிச்சு காட்ட போறீங்க. ஆனா அந்த பயணத்தை பத்தின விவரங்களை உங்க பயணம் உறுதியாகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் மூச்சு விடாதீங்க. வேலை கிடைச்சிருச்சு, நான் வெளியூர் போறேன்னு சொல்லி ஊர் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க பயணம் ரகசியமா இருக்கணும். ஆனா உங்க வெற்றி உலகத்துக்கே வெளிச்சமா தெரியணும். கடகராசிக்காரங்களுக்கு கன்னி ராசின்னு சொல்லுவாங்க. அதனால கடல் தாண்டி போற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா கை கூடி வரும். திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க போறது. நீங்க எப்பவோ யாருக்கோ செஞ்ச உதவி இப்போ ஒரு பெரிய லாபமா உங்களுக்கு திரும்பி வரப்போகுது.
நீங்க இனி வாதுன்னு மறந்து போன கடன்கள் எல்லாம் தானா உங்க கைக்கு தேடி வரும். வேற ஏதாவது தொழில நீங்க முன்னாடி போட்டு வச்சிருந்த பணம் இப்போ உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்க போகுது. இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க உங்க மனசை உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். காசு அதிகமா வருதுன்னு சொல்லி தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை பண்ணிடாதீங்க. உங்க உழைப்புல வந்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. அதை உங்க அடுத்த தலைமுறைக்காக பத்திரமா சேர்த்து வைங்க. யார் எவ்வளவு பெரிய லாபம் வரும்னு ஆசை காட்டினாலும் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிற எண்ணத்துக்கு மட்டும் விடாதீங்க. உங்க நேர்மையும் உங்க கடினமான உழைப்பும் மட்டும்தான் உங்களுக்கு என்னைக்குமே நிரந்தரமான வெற்றியே கொடுக்கும். இத்தனை வருஷமா உங்க மனசுக்குள்ள இருந்த ஒரு இனம் புரியாத பயம் இப்போ முழுசா உங்களை விட்டு விலகிடும். எதை பார்த்தாலும் பயம், யார் என்ன சொல்லுவாங்களோங்கிற தயக்கம், இதெல்லாம் போய் நீங்க ஒரு பெரிய தைரியசாலியா மாற போறீங்க. உங்களை தேடி பல பேர் ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுடைய அறிவு கூர்மை வளர போறது. ஒரு பிரச்சனைனா அதை எப்படி சுலபமா சமாளிக்கிறதுங்கிற பக்குவம் உங்களுக்கு வந்துடும். குடும்பத்துல நீங்க ஒரு பெரிய தூணா நின்று எல்லாரையும் காப்பாத்த போறீங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க, ஆனா அவங்க பிரச்சனையில நீங்க நேரடியா தலையிடாதீங்க. ஊர் வம்பு துன்பத்தெல்லாம் போகலால உங்க வேலைய மட்டும் பார்த்துக்கிட்டு உங்க குடும்பத்தோட சந்தோஷத்துல மட்டும் முழு கவனம் செலுத்துங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே உங்ககிட்ட ஒரு குறைய கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உசுரையே கொடுத்து உதவி செஞ்சாலும் இவன் என்ன பெருசா செஞ்சுட்டான் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தைகள் உங்களை எவ்வளவு தூரம் காயப்படுத்தி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கடகராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்க அன்புக்கு ஏங்குறவங்க. அந்த அன்பை தேடி தேடி நீங்க ஏமாந்ததுதான் மிச்சம். ஆனா ஜூலை 7க்கு அப்புறம் நடக்க போற இந்த பிரம்மாண்டமான பிரகமாற்றம் உங்களை புற சொன்ன வாயாலேயே உங்களை புகழ வைக்க போகுது. உங்க வளர்ச்சி அவங்க கண்ணை உறுத்துற அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்க போகுது. ஆனா இந்த இடத்துலதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்க உங்களை புகழ்ந்து பேசுறாங்கன்னு நினைச்சு நீங்க மறுபடியும் பழைய மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு உங்க மனசுல இருக்கிற திட்டங்களை அவங்க கிட்ட பொட்டிடக்கூடாது. அவங்க புகழ்ந்து பேசுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க உடல் ஆரோக்கியத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சின்ன சின்ன உபாதைகள் எல்லாம் முழுசா சரியாக போகுது. ஏதோ ஒரு தீனாத வியாதி வந்துடுச்சோன்னு நீங்க பயந்து போயிருந்த நேரங்கள் உண்டு. ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கி உங்க பணமும் மனசும் ரொம்பவே அலைக்கழிக்கப்பட்டிருக்கும். ஆனா இனிவே அந்த மாதிரி மருத்துவ செலவுகளுக்கு இடமே இருக்காது. உங்க உடம்புல ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் சேரும். காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன செய்ய போறோங்கிற ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்குள்ள வரும். ஆனா உங்க உடம்பு நல்லபடியா தேறி வர்றத பத்தியோ நீங்க எடுத்துக்கிற மருத்துவ முறைகளை பத்தியோ தேவையில்லாம மத்தவங்க கிட்ட விவாதிக்காதீங்க. உங்க ஆரோக்கியம் உங்க குடும்பத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கணும். கண் திருஷ்டிங்கிறது கல்லையும் உடைக்கும். அதனால உங்க நல்ல ஆரோக்கியத்தின் மேல மத்தவங்களோட பொறாமை பார்வை விழாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதே போல உங்க குலதெய்வத்தோட அருள் இப்போ உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுது. ரொம்ப நாளா குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியால ஏதோ ஒரு தடையால தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஜூலை 7க்கு அப்புறம் அந்த தடைகள் எல்லாம் தானா விலகி நீங்க உங்க குடும்பத்தோட போய் உங்க குலதெய்வத்தை தரிசனம் செஞ்சுட்டு வருவீங்க. அந்த தரிசனம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது. உங்களுக்கு இருந்த பல தோஷங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே அந்த தெய்வத்தோட பார்வையால சுக்குநூறா உடைஞ்சு போகும். ஆனா நீங்க செய்யற இந்த ஆன்மீக பரிகாரங்களையும் சாமி கும்பிடுற முறைகளையும் ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. நான் இந்த கோவிலுக்கு போனேன், அதனாலதான் எனக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் கிடைச்சதுன்னு வெளியாட்கள் கிட்ட தம்பட்டம் அடிக்காதீங்க. உங்க வேண்டுதல்களும் உங்க குலதெய்வமும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான ரகசியமாவே இருக்கட்டும். நீங்க தொழில பல தடவை சறுக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. கடனுக்கு சரக்கு கொடுத்துட்டு பணத்தை வசூல் பண்ண முடியாம பல நாள் தூக்கத்தை தொலைச்சிருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி ஏமாளித்தனமான வியாபாரத்தை விட்டுட்டு ரொம்ப அகராத தொழில் செய்ய ஆரம்பிக்க போறீங்க. உங்க தொழில எதிரிகளா இருந்தவங்க கூட உங்க வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் விலகி நிப்பாங்க. புதுசா முதலீடு செய்யறதுக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்யறதுக்கும் இது ரொம்பவே சரியான நேரம். ஆனா எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்டயோ இல்ல உங்களுக்கு உண்மையா விசுவாசமா இருக்கிறவங்க கிட்டயோ மட்டும் கலந்து ஆலோசிங்க. வெளியில இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேட்டீங்கன்னா அவங்க உங்களை தப்பான வழி நடத்தி குழப்பி விட்டுடுவாங்க. உங்க மனசு சொல்றத மட்டும் கேளுங்க. கடகராசியின் உள்ளுணர்வு இப்போ ரொம்பவே சக்தி வாய்ந்ததா செயல்படும். உங்க வீட்டுல இத்தனை நாளா சுப காரியங்கள் நடக்கிறதுல ரொம்ப பெரிய தடங்கல்கள் இருந்திருக்கும். குறிப்பா கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு வரன் தேடி தேடி நீங்க ரொம்பவே அலைஞ்சிருப்பீங்க.
வர்ற வரம் எல்லாம் கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்தால தட்டி போயிட்டே இருந்திருக்கும். இதுக்கு என்ன காரணம், யார் செஞ்ச சூழ்ச்சின்னு தெரியாம தலை நாள் புலம்பி தவிச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஜூலை 7க்கு அப்புறம் நடப்போற கிரக மாற்றம் கல்யாண தடைகளை அடியோடு உடைக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப நல்ல இடத்துல இருந்து சம்மதம் தேடி வரப்போகுது. ஆனா இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாண மேடையில உங்க பிள்ளைங்க ஏறி நிக்கிற வரைக்கும் இந்த கல்யாண விஷயத்த பத்தி உங்க சொந்தக்காரங்க கிட்ட கூட பெருமையா பேசக்கூடாது. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க போடுற பொறாமை பார்வைதான் இத்தனை நாளா உங்க வீட்டு சுப காரியங்களை தடுத்து நிறுத்துச்சு. அதனால எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அதை ரொம்ப ரகசியமா முடிச்சுக்கிறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். இன்னொரு பக்கம் நீங்க நம்பி ஏமாந்த சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. இப்ப தொழில்ல கூட்டாளியா இருந்தவங்க இல்ல நீங்க ரொம்ப நம்பின நண்பர்கள் உங்க முதுகுன குத்துனதை உங்களால இன்னும் ஜீரணிக்கவே முடியல. அந்த ஏமாற்றத்துல இருந்து வெளியே வர முடியாம பல நாள் உங்களுக்குள்ளேயே நீங்க குலுங்கி இருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கலலை உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய ரொம்ப சீக்கிரமே அனுபவிக்க போறாங்க. இயற்கை அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்கும். ஆனா நீங்க அவங்கள கழிவாங்கணும்னு நினைச்சு எந்த ஒரு தப்பான காரியத்திலையும் இறங்கிடாதீங்க. நீங்க ஒதுங்கி நின்னு வேடிக்கை பாருங்க, உங்களுக்கான நியாயம் தானாகவே கிடைக்கும். உங்களை கஷ்டப்படுத்தினவங்க உங்க கண் முன்னாடியே அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுற காலம் ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு. பல கடக ராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு கட்டணும் இல்ல ஒரு சின்ன நிலமாவது வாங்கணுங்கிறது ஒரு பெரிய கனவாவே இருந்துட்டு இருக்கு. எவ்வளவோ உழைச்சும் அதுக்கான காசு சேர்க்க முடியலையேன்னு பல நாள் ஏங்கி இருப்பீங்க. அந்த கனவு இப்ப நனவாகிறதுக்கான வாசல் திறக்க போகுது. நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு வழியில இருந்து உங்களுக்கு பணம் வரப்போகுது. முன்னாடி எப்பவோ வாங்கி போட்ட ஒரு சின்ன சொத்து இப்போ பல மடங்கு விலை போய் அது மூலமா உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கலாம். இல்லைன்னா மூதாதையர் வழியில இருந்து உங்களுக்கு சேர வேண்டிய ஏதாவது ஒரு சொத்து எந்த ஒரு சிக்கலும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரலாம். இந்த மாதிரி திடீர்னு வர்ற அதிர்ஷ்டத்தை பத்தி தயவு செஞ்சு வெளியில மூச்சு விடாதீங்க. காசு பணம் கையில வந்த உடனே ஆடம்பரமா செலவு பண்ணான அதை ரொம்ப பத்திரமா அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட மட்டும் இந்த சந்தோஷத்தை தவிர்த்துக்கோங்க. ஊர் உலகத்துக்கு நீங்க எப்பவும் போல சாதாரணமா இருக்கிற மாதிரியே காட்டிக்கோங்க. கடக ராசிக்காரங்களோட பெரிய பலவீனமே அவங்க மனசுதான். யாராவது கொஞ்சம் கஷ்டம்னு வந்து அழுதுட்டா போதும், உங்க வீட்டுல இருக்கிற பொருளை வித்தாவது அவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனா நீங்க செஞ்ச அந்த உதவிக்கு இது வரைக்கும் ஒரு சின்ன நன்றி கூட கிடைச்சிருக்காது. இனிமே அந்த மாதிரி கண்மூடித்தனமா யாருக்கும் உதவி செய்யாதீங்க. உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, அவங்களோட எதிர்காலம் இதுக்குதான் நீங்க முதலிடம் கொடுக்கணும். உங்க சுத்தி ஒரு பெரிய மாய வலைய விரிச்சு வச்சிருக்காங்க. அந்த வலையில நீங்க இனிமே சிக்கவே கூடாது. உங்க உழைப்பை சுரண்டி வாழ்ந்த கூட்டத்தை உங்க வாழ்க்கையை விட்டே கொஞ்சம் கொஞ்சமா ஓரங்கட்ட ஆரம்பிங்க. உங்களோட 7க்கு அப்புறம் உங்க சிந்தனை ரொம்பவே கூர்மையா செயல்பட ஆரம்பிக்கும். யார் எந்த நோக்கத்துக்காக உங்ககிட்ட பேசுறாங்கங்கிறத அவங்க முகத்தை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அபாரமான உள்ளுணர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. இத வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில வரப்போற தடைகளை எல்லாம் நீங்க ஈஸியா தகர்த்தெறிஞ்சிருவீங்க. கடக ராசிக்காரங்களோட இன்னொரு முக்கியமான குணத்தை பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா துடிச்சு போயிடுவீங்க. அவங்க கேட்காமலேயே ஓடி போய் உதவி செய்யறதுல உங்களுக்கு நிகர் நீங்க தான். ஆனா நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை திரும்பி பார்க்க கூட நாதி இருக்காது. இதுதான் இத்தனை வருஷமா உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஜூலை 7க்கு அப்புறம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறுறதால இங்க ஏமாற்றங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. இனிமே நீங்க யாருக்காகவும் கெஞ்சி நிக்க வேண்டிய அவசியம் வராது. உங்களை தேடி வந்து உதவி செய்யற அளவுக்கு சில நல்ல மனிதர்களை இயற்கை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க போகுது. ஆனா இந்த இடத்துலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அப்படி உதவி செய்ய வரவங்களை நீங்க ரொம்ப கவனமா எடை போடணும். எல்லாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பிடுற உங்க பழைய பழக்கத்தை இப்போ நீங்க மாத்திக்கியே ஆகணும். ஏன்னா நல்லவங்க ரூபத்துல சில துரோகிகளும் உங்க கூடவே பயணிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல உங்க தொழில நீங்க செய்ய போற சில மாற்றங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்க போறது. ரொம்ப நாளா ஒரு விஷயத்த செய்யலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு சின்ன பயம் உங்களை தடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த பயத்தை தூக்கி தூர போட்டுட்டு துணிஞ்சு களத்துல இறங்குங்க. உங்களுக்கான வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. ஆனா தொழில வரப்போற இந்த லாபத்தை பத்தியோ நீங்க போட போற புதிய திட்டங்களை பத்தியோ உங்க கூட வேலை பாக்குறவங்க கிட்ட கூட வாய் தவறி சொல்லிடாதீங்க.
ஏன்னா நீங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிற கூட்டம் உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அவங்க கண்ணு பட்டுச்சுன்னா கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாம போயிடும். அதனால உங்க முன்னேற்றத்தை பத்தி யார்கிட்டயும் எந்த தற்பெருமையும் பேசாதீங்க. ரொம்ப சாதாரணமா எனக்கு எதுவும் பெருசா லாபம் இல்ல ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பழகுங்க. இந்த வார்த்தைகள் தான் உங்களை பெரிய திருஷ்டியில இருந்து காப்பாத்த போகுது. உங்களோட குடும்ப வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த நிம்மதியற்ற நிலைமை இப்போ முழுசா மாறப்போகுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டுல எப்பவுமே ஒரு சின்ன சலசலப்பு இருந்திருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாம நீங்க சொல்றத அவங்க கேட்காம, அவங்க சொல்றத நீங்க கேட்காம பெரிய மனக்குழப்பத்துல இருந்திருப்பீங்க. ஆனா ஜூலை 7க்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் உருவாக போகுது. உங்க வார்த்தைக்கு உங்க குடும்பத்தார் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட ரொம்ப கேவலமா பேசின உறவினர்கள் எல்லாம் உங்களோட வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. ஆனா அவங்க முன்னாடி நீங்க எந்த விதமான ஆணவமும் இல்லாம ரொம்ப இயல்பா நடந்துக்கணும். ஏன்னா அவங்களோட பொறாம பார்வை உங்க குடும்ப சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாது. எந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தோட நிம்மதி நிலைச்சு நிக்கும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக பேடல் ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணும், இல்ல உங்க குலதெய்வத்துக்கு ஒரு பெரிய நேர்த்தி கடன் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா பண நெருக்கடியாலேயோ இல்ல ஏதோ ஒரு தடையாலேயோ அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இனிமே அந்த தடைகள் எல்லாம் தானா உடையும். உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. அந்த தெய்வத்தோட அருள் உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க போகுது. ஆனா நீங்க போற கோவில்கள் பத்தியோ நீங்க செய்ய போற பரிகாரங்கள் பத்தியோ வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நான் இந்த சாமி கும்பிட்டேன், அதனாலதான் எனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு மத்தவங்க கிட்ட தம்பட்டம் அடிக்காதீங்க. உங்க இறை நம்பிக்கை உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். அதுவே உங்களை எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் கை தூக்கிவிடும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க உங்க மனசுல ஆழமா கதிய வச்சுக்கணும். இந்த ஜூலை 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க கடகராசிக்கு உண்மையான பொற்காலம் ஆரம்பிக்குது. இத்தனை வருஷமா நீங்க இருட்டுல தேடின வெளிச்சம் இப்போ உங்க கண் முன்னாடி பிரகாசமா வரப்போகுது. நான் திரும்ப திரும்ப சொல்றது, அந்த 5 ரகசியங்களை மட்டும் நீங்க எந்த காரணத்துக்காகவும் யார்கிட்டையும் சொல்லிடவே கூடாது. உங்க பண வரவு, உங்க குடும்பத்துல நடக்க போற சுப காரியங்கள், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், உங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக பலம், உங்களை ஏமாத்தினவங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள், இது 5ம் உங்க உசுறு மாதிரி. இதை யார்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளேயே பத்திரமா பூட்டி வச்சுக்கிட்டு உங்க வேலையை மட்டும் அமைதியா செஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்க இழந்த பணத்தை வட்டியும் முதலுமா சம்பாதிக்கலாம். இழந்த மானத்தை மீட்கலாம். இழந்த நிம்மதியை திரும்பவும் முழுசா அனுபவிக்கலாம். இந்த ஊர் உலகமே உங்களை பார்த்து மிரண்டு போற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய உயரத்தை தொட போறீங்க. இனிமே யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க. உங்க உழைப்பு மேல முழு நம்பிக்கை வைங்க. அந்த குலதெய்வம் உங்களை என்னைக்குமே கைவிடாது. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே நீங்க உங்க குடும்பத்தோட ராஜாவா வாழ போறீங்க. இந்த நல்ல நேரத்தை முழுமையா பயன்படுத்திக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க தொட வேண்டிய உச்சத்தை தொடுங்க. உங்களை சுத்தி இருக்கிற கெட்ட எண்ணம் பிடிச்ச ஆட்களை விட்டு ரொம்ப தள்ளி இருங்க. உங்க சிந்தனை எப்பவுமே நல்ல விதமா வச்சுக்கோங்க. உங்களுக்கான காலம் கணிஞ்சு வந்துடுச்சு. எந்த சலனமும் இல்லாம தைரியமா உங்க பாதையில வீறு நட போட்டு முன்னேறி போங்க. உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாமே ரொம்ப சிறப்பா நடக்கும். வெற்றி நிச்சயமா உங்களை தேடி வரும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.